அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் உக்காரா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் நீங்கள் டெய்லி உடனே கூட நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க முடியும். உக்காரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட் ரெசிபி அப்படின்றனால இதோடைய அளவுகள் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு, அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு நெய். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் மெஷரிங் கப்பில் தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம் எடுத்தோன்னா மீதி எல்லா பொருட்களும் அதே அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். செட்டிநாடு சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பாசிப்பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்து வேக வச்சிடாதீங்க. குழஞ்ச மாதிரி ஆகி அதோடைய டேஸ்ட்லாம் வந்து சுத்தமாக மாறிடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வந்துட்டுருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சாஸ்பேனில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம். அந்த வெல்லத்தை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பாகலாம் எதுவும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா அதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கல் மண்ணெல்லாம் இருக்கும் ஜாஸ்தியாக. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இதை வடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துடும். தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடாமல் நம்ம கையில் எடுத்து மசித்தோம் அப்படின்னா நல்லா மசிய வரணும். அந்த அளவு ஸ்டேஜில் இருக்க மாதிரி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கொலன்னு வெந்துருச்சுன்னா அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் நெய்யில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, மீதி இருக்கட்டும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் இது கூட டால்டா கூட சேர்த்துக்கலாம். மாஸ்டர்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் ரெசிபி ஃபங்க்ஷனுக்குலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நெய் கூட டால்டா மிக்ஸ் பண்ணி தான் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரவையை வறுத்துக்கோங்க. ரவை பாதி அளவுக்கு இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அரிசி மாவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரவையும் அரிசி மாவும் சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நெய்யிலே வந்து பாசிப்பருப்பை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதுக்கப்புறமா தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது தான் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு கட்டியான மாதிரி தான் இருக்கும். கட்டியெல்லாம் வந்து பிடிக்காது. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா செட் ஆகி வந்துடும். ஜஸ்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக அழுத்தி கொடுத்திங்கனாலே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்லம் வந்து பாசிப்பருப்பு ரவா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சுருள கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அதோடைய பர்ஃபெக்டான டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு 10 நிமிஷம் போல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் மீதி வச்சுருக்கிற நெய்யையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பாதி நெய் சேர்த்துட்டு மீதி நெய் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த நெய்யை வந்து இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கொலகொலப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்ட் உக்காரா. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.